வணக்கம். இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு சேனை தளபதி, எக்ஸிக்யூட்டிவ் தளபதி, போர் வீரன், வாரியர் என்று பல பட்டங்களை பெற்ற, அக்னிக்கு உரித்தானவன் என்று பல பெயர்களை பெற்ற அங்காரகனை பற்றித்தான் இப்பொழுது பார்க்கப் போகிறோம். அவரின் வரலாறு என்னவென்று கிரேக்க கதைகளில், அதாவது கிரேக்க புராணங்களில் செவ்வாய் குருவுக்கு மகனாகிறார். குரு முதற் கடவுள் பிரைம் காட் ஜியஸ் என்பவருக்கு மகனாகிறார். இந்த செவ்வாய் தாத்தாவுக்கே பிடிக்காதவனாக விடுகிறார், ஆனால் எல்லோருக்கும் பிடித்தவனாகிறார். எப்படி என்பதுதான் செவ்வாயின் வரலாறு. ரோமஸ் என்ற ரோமாபுரியை நிறுவியவர்களுக்கு தகப்பனாக இவர் ஃபிகர் அவுட் செய்யப்படுகின்றார். மேலும் செவ்வாயை ஏஆர்இஎஸ் அதனுடன் ஒப்பிடுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஆங்கிலத்தில் ஏரிஸ் என்றால் மேஷம், இதிலிருந்து தான் அந்த பெயர் வந்தது. இந்த ஏரிஸ் என்பவன் மிகவும் கொடுமையாளன், புரூட்டல், ரொம்ப கொடுமைக்காரன், பிளட் ஷாட், இரத்தக்கரை இது சம்பந்தப்பட்டது. அதனால் இவனை பெரும்பாலும் இவரை வெறுக்கும் கடவுளாகவே உருவப்படுத்தி உள்ளனர் கிரேக்க கதைகளில். அதே நேரம் இந்த செவ்வாய் விவசாயத்திற்கும் அங்கம் வகிக்கின்றது, கருவுறுதலுக்கும் அங்கம் வகிக்கின்றது. பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் கணவனை குறிக்கும். அவர்கள் குழந்தை உண்டாவதற்கும் இந்த செவ்வாயே காரணமாக இருக்கின்றது. ஆக அது வசந்த காலம், மார்ச் மாதத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. அதனால் என்ன ஆகிறது என்றால், அந்த மார்ச் என்ற மாதம் செவ்வாய்க்காக அளிக்கப்பட்டு விடுகின்றது பிற்காலத்தில் கிரேக்கர்களால். ஆக அவர் செவ்வாய் என்ற கடவுள் தாடி வைத்தவர், கௌரவமானவர். அதே வேளை இந்த ஏரிஸ் மிகவும் கொடுமைக்காரன், கோபம், சண்டை, குழப்பம் விளைவித்தல், கில்லாடி. இவங்க ரெண்டும் கம்பேரிட்டிவ் பேரலாக கொண்டு போவாங்க அந்த கிரேக்க கதையில். அடுத்தது, நம் புராணங்களில் எப்படி செவ்வாயை சித்தரிக்கிறார்கள் என்று பார்ப்போம். சப்த ரிஷிகளுள் பரத்வாஜர் 7வது ரிஷி, உங்களுக்கு தெரியும். அவர் ஆசிரமம் நதிக்கரையோரம் வைத்து, நர்மதா நதி என்று சொல்கிறார், அதன் ஓரம் வைத்து விநாயகரை வழிபட்டு வருகிறார். அப்பொழுது இவர் நீராட செல்லும் பொழுது தேவமங்கை மையலுற்று என்ன செய்கிறார், சக்தியை நீரில் ஜோதி வடிவாக, ஜோதி பிழம்பாக விட்டு விடுகிறார். அதை அந்த தேவமங்கை ஏற்று செவ்வாயாக, குழந்தையாக அதை உருவாக்கி நதிக்கரையில் விட்டுவிட்டு அவள் போய்விடுகின்றாள். ஆக இவர் அனாதையாக இருக்கின்றார். ஆக இந்த பிரிவு என்பதற்கு காரணம் இப்பொழுது புரிகின்றது அவங்களுக்கு, பிரிவு என்பது ஏன் வருகின்றது இந்த செவ்வாய் திசை என்று. ஆக இந்த புராணங்களை நாம் நுணுக்கமாக கவனிக்க வேண்டும். ஒன்றொன்றிலும் ஒரு அர்த்தம் இருக்கின்றது. இதில் செவ்வாய் அதிக காரணங்களுக்கு ஒரு காரணகர்த்தாவாக அமைகிறார். பிரிவு என்பதற்கு இப்போது முன்பு பார்த்தோம், போர் தலைவன், ஒரு நாட்டை நிர்வகிக்கும் பங்கை ஏற்றதனால் போர் தலைவன் என்று பார்த்தோம். அடுத்தது, அவர் அந்த பூமி தாய், அந்த பூமாதேவி அந்த குழந்தையை எடுத்து வளர்க்கின்றாள். அதனால தான் அவருக்கு பூமிக்காரகன் என்ற பெயர் வந்தது. ஆக ஒன்றொன்றாக கதைகளில் ஒவ்வொரு அடைமொழியை அவர் பெற்றுக்கொண்டு போய்கின்றே இருக்கிறார். திரும்ப ஒரு சில காலம் கழித்து பரத்வாஜர் அங்கு வருகிறார். தன் குழந்தையை பார்க்கிறார், அசந்து போகிறார். செவ்வாய் என்பது அது ஆரோக்கியத்திற்கு உள்ளது. செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் ஆரோக்கியமாக நன்கு அமைந்து விட்டால், ஆட்சி உச்சம் இப்படி அமைந்து விட்டால் ஆரோக்கிய குறைவு இருக்காது. அப்போ ஆயுள் பலம் அதிகம் என்று அர்த்தம். ஆக அதற்கு அவர் காரணமாகிறார். குழந்தையை உச்சி முகந்து வேத சாஸ்திரங்களை சொல்லிக் கொடுக்கின்றார். வேதங்கள் ஒன்று பாக்கி இல்லை, எல்லாம் சொல்லி அவனை வேத விற்பனராகவே எக்ஸ்பர்ட்டாக ஆக்கி விடுகின்றார். அதன் பிறகு என்ன நினைக்கின்றார், இத்துடன் இருந்தால் போதாது, அறிஞனாக மட்டும் இருந்தால் போதாது என்று நினைத்து அவரை ஒரு போர் வீரனாக, வாள்வித்தை, வில்வித்தை, யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், இப்படி பல போர் வித்தைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்து அவனை ஒரு போர் தளபதியாக ஆக்கி விடுகின்றார். அதனால தான் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நன்கு அமைந்திருந்தால் அவர் பல பேரை வைத்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ், ஒரு லீடர், ஒரு தலைவன், ஒரு தளபதி, இப்படி பிறருக்கு வழிகாட்டியாக
தான் முன் நின்று அவர்களை வழி நடத்தும் ஒரு தலைவனாக உருவாக்கி விடுகின்றது இந்த செவ்வாய். இந்த செவ்வாய் என்ன ஒரு துணிச்சலையும் உண்டு பண்ணி விடுகின்றது. செவ்வாய் சனி இணைந்திருந்தால் அது ஒரு காவல் காக்கும் தன்மை, ஒரு காவலர். இது சிறு குழந்தை ஒரு பையனாக இருந்தால் அவன் அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு டிராமா என்று வரும்போது அவன் ஒரு காவலாளியாக வேஷமேற்க நேரும். அவன் எடுத்திருப்பான், நிச்சயமாக அது நடித்திருப்பான். ஆக காவலுக்கு ஒரு நல்ல தரமான ஒரு காவல்காரரை உருவாக்குகின்றது. அடுத்தது நல்ல ஜோதிடரை உருவாக்குகின்றது. இந்த செவ்வாய் சனி மெயின்டெனன்ஸில் ஒரு பெரிய பொறுப்பை ஏற்று அதனை வழிநடத்தவும் செய்கின்றது இந்த செவ்வாய் சனி இணைவு. அந்த குழந்தையை பரத்வாஜர் இதெல்லாம் சாஸ்திர ரீதியாக எல்லாம் சொல்லிக் கொடுத்து, போர்க்கலையும் சொல்லிக் கொடுத்து, அப்புறம் அவர் விநாயகருடைய மூல மந்திரங்களை சொல்லிக் கொடுக்கிறார் அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை என்ன செய்கிறது? விநாயகரை அந்த மந்திரங்களை சொல்லி கடும் தவம் இருக்கின்றது. அந்த கடும் தவம் இருந்த பிறகு விநாயகர் பிரசன்னமாகி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு இவர், நான் தேவருடன் சரிசமமாக அமர்ந்து அமுதத்தை உண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு தர வேண்டும் என்று இந்த பரத்வாஜர் என்ன செய்திருப்பார்? இதற்கு அங்காரகன் என்று பெயர் சூட்டிவிட்டு அவர் போய்விடுகிறார். ஆக இப்பொழுது அவர் அங்காரகன் ஆகிவிட்டார். இந்த அங்காரகன் விநாயகரிடம் அந்த வரம் கேட்கிறார் அல்லவா? அன்று என்ன என்றால் அது சதுர்த்தி திதியாக அமைந்து விடுகின்றது. அந்த சதுர்த்தி திதி தான் இந்த விநாயகருடன் சேர்ந்து என்ன ஆகிவிடுகின்றது? அந்த இடம் ஒரு காட்சி தந்த நேரம் சங்கட சதுர்த்தியாக மாறிவிடுகின்றது. ஆக இந்த சங்கட சதுர்த்திக்கும் விநாயகருக்கும் செவ்வாய்க்கும் நிறைய தொடர்பு உண்டாகி விடுகிறது அல்லவா? இன்னொன்றும் கேள்விப்பட்டு இருக்கிறோம், செவ்வாய் பிள்ளையார் என்று. ஆக இந்த செவ்வாய் பிள்ளையார் வழிபடு முறை அதுவும் இதனுடன் வந்து விடுகின்றது. செவ்வாய் கதை ரொம்ப சுவாரஸ்யமான கதை. மற்ற கிரகங்களுக்கு இவ்வளவெல்லாம் இல்லை, அதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பிரசித்தமான கதைகள் உருவாகி இருக்கின்றது. ஆக இவர் என்ன செய்கிறார்? அடுத்தது அந்த செவ்வாயானவர் அங்காரகன் விநாயகருக்கு ஒரு சின்ன கோயில் மாதிரி ஒரு பிரதிஷ்டை பண்ணி ஒரு சிலை ஒன்று செய்து அதை சிந்தாமணி விநாயகர் என்று பெயரிட்டு மகிழ்வடைகிறார். ஆக அவர் இந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து விநாயகரை வழிபட்டு அவர் அருளை பெற மீண்டும் அவருடன் ஒரு அதிகமான ஒரு இணைவை ஏற்படுத்திக் கொள்கிறார். ஆக சாட்சாத் விநாயகரின் சகோதரராகவே இவர், அதாவது கந்தசாமியின் அம்சமாகவே மாறிவிடுவதால் அவரை முருகனின் அதி தேவதையாக இந்த அங்காரகனுக்கு ஒரு அமைப்பு வந்து விடுகின்றது. முருகனின் வழிபடுவதன் மூலம் செவ்வாயின் ஒரு அனுகிரகத்தை பெற முடியும் என்ற ஒரு நிலை வந்து விடுகின்றது. ஆக ஒரு படைத்தளபதிக்கு தகுந்த தகுதிகளை பெற்றதனால் அவர் படைத்தளபதி ஆனார். பூமித்தாயை எடுத்து வளர்த்ததனால் பூமிக்காரனானார். அடுத்தது எடுப்பார் கைப்பிள்ளையாக. பெரும்பாலும் நீங்கள் பார்த்துக்கின்ற செவ்வாய் திசை நடக்கும் பொழுது ஒன்று பிரிவு என்று வரும்போது மற்றவரிடம் சேர்ந்து தானே ஆக வேண்டும். அப்போ அவர்களுக்கு எடுப்பார் கைப்பிள்ளையாக இருந்து தானே ஆக வேண்டும். அப்போ ஒன்றுக்கு மேல் ஆக நிறைய பேரிடம் அவர் ஒரு பழக்க வழக்கம் அந்த திசையில் ஏற்படும். ஒரு பிரிவென்றால் பல இணைந்து விடுகின்றது. ஆக பல பேருடைய ஒரு அறிவையும் பெறக்கூடிய ஒரு அறிவு, அவர்களுடைய அனுபவம், அவருடன் இணைந்து ஒரு பணியாற்றும் நிலை, பல பேரை வைத்து தான் அதை வழிநடத்தும் நிலை. ஆக இவ்வளவத்தையும் அந்த அங்காரகன் செய்து விடுகின்றார். ஆக அங்காரகன் கிரகங்களிலேயே மிக ஒரு வலிவான இடத்தை பிடித்து கொள்கின்றார். அப்புறமேல் விநாயகரை என்ன சொல்கின்றார்? உனக்கு நவகிரக பரிபாலனத்தில்
உனக்கும் இடமளிக்கின்றேன் என்று வரம் தந்து விட்டு அவர் போயிடுவார். ஆக அதனால தான் இவர் இந்த நவக்கிரக பரிபாலனத்தில் வந்தார் என்று புராணங்கள் கூறுகின்றது. செவ்வாயை பற்றி இன்னும் ஒரு புராணங்களில் வருகின்றது, நமது கதைகளிலே. அதில் என்னவென்றால், உங்களுக்கு முன்பே தெரியும், தட்சன் என்று சிவபெருமானுக்கு மாமனார். இதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன.